எனது இனிய உறவுகளுக்கு வணக்கம். நேற்று நான் யூடியூப் போட்டேன்ல, அதாவது நான் ஏன் 7வது படித்தேன்னு சொன்னேன்னா, எனக்கு அப்போதைக்கு அப்பாவும் அம்மாவும் என்னை படிக்க வைக்க முடியல அவங்களால. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இப்போ எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. 2 பொம்பளை பிள்ளைகளில் மூத்தவளை பிகாம் வரைக்கும் படிக்க வச்சிட்டோம். நல்லா படிப்பா, கிளாஸில் ஃபஸ்ட்டாக வருவா. அப்படி படிக்க வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ 2020 காலேஜ் முடிச்சிட்டா. இப்போ 25 ஆச்சு. 5 வருஷமாக அந்த பரீட்சை இந்த பரீட்சைன்னு எழுதிக்கிட்டே தான் இருக்கா. ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, மன உளைச்சலாக இருக்குது. அப்பா இருந்தாருன்னா அவர் அப்பப்போ சொல்லுவார், எதுக்கு மனசு போட்டு தளர விடுத, எப்படி இருந்தாலும் வேலை கிடைக்கும், எப்படியாவது பொழைச்சிக்கலாம், அதெல்லாம் எதுக்கு கவலைப்படுறேன்னு சொல்லி அவர் ஏதாவது ஆறுதல் சொல்லுவார். அவரும் இப்போ 2017 இறந்துட்டார். அதனால் எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால தான் யூடியூப் போட்டு உங்கள்கிட்டையெல்லாம் ஏதாவது ஆறுதல் வார்த்தை கேட்டாவது கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கலாங்கிறதுக்காக தான் யூடியூப் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இவங்க 7வது படித்தேன்னு சொல்கிறாங்கலாம் நினைக்காதீங்க. அந்த காலத்தில் படிக்க வைக்க முடியல அப்பா அம்மாவுக்கு. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து 2 பொண்ணுங்களையும், இப்போ 2வது பொண்ணு 3வது வருஷம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் 2020 பெரிய பொண்ணு முடிச்சிட்டா. அப்படி இருந்தால் அவளுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நேற்று சொன்னேன். அப்படி அதை எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. என்ன, நாங்கள் இப்போ இந்த காட்டு லைட்டில் வேலை பார்த்து செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சும் வேலை கிடைக்க மாட்டேங்கிற ஒரு ஆதங்கம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம், ஆமாம் படித்து என்ன பண்ணிட்டாங்க, படிக்க வச்சு ஒரு வேலை கூட வாங்கலை அப்படின்னு அலட்சியமாக பேசுகிறாங்க. அலட்சியம் பார்வை இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்ன மக்களே. இது சரியாக தப்பா இப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.